above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were there before the world began. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone. You alone trampled on the ground. You took the fall and thought of me அப்பா பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்லையும் தேவனே, இந்த 3வது வசனத்தை தியானிக்க நீங்கள் எடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. இந்த நாளில் அப்பா, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறப்ப நீங்கள் எங்கள் கூட பேசி எங்களை வழிநடத்தி கொண்டு போங்க சுவாமி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செவிக்கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 3வது வசனத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து சிலுவையில் ஜீசஸ் அரைஞ்சப்ப நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா? ஸோ அதில் வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அது இல்லாமல் ரிலீஜியஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அது இல்லாமல் ஜனக்கூட்டமும் நிறையா இருந்துச்சு. இவங்கெல்லாம் அங்கே இருந்தப்ப இன்னும் 2 பேர் வந்து அவருக்கு அருகாமையில் இருந்தாங்க. அவங்க தான் மரியாள் மற்றும் யோவான். ஸோ வந்து அவங்கக்கிட்ட ஜீசஸ் என்ன சொன்னாருன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். யாராவது படிக்கிறீங்களா? தேங்க்யூ அக்கா. ஸோ இப்போ வந்து அவர் கிராஸ் தூக்கிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஃபிசிக்கலாகவும் நிறையா கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? ஸோ அதையும் தாண்டி அவர் கஷ்டமாக இருந்தப்பையும் அவருக்கு முன்னாடி இருந்த மரியாள் வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்குன்றதை அவர் நினைத்து அவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஸோ இதில் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்த மகன் வந்து இப்போ சிலுவையில் அரைஞ்சு அந்த துயரத்தில் இருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ராஃபசைஸ் பண்ணுற மாதிரி ஜீசஸ் பிறந்தப்பவே சிமியோன் அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஸோ இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீசஸ் பிறந்து 40 டேஸ்க்கு அப்புறம் சர்ச் கொண்டு போகிறப்ப சிமியோன் அவர்கள் வந்து மெசியாவை பார்த்ததுக்கப்புறம் தான் இறந்து போவேன் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அவர் அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவங்க தான் மெசியா அப்படின்ட்டு தெரிந்து கொள்வார் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து தரிசனம் ஆகிறது வந்து நெக்ஸ்ட்டு அவருக்கு தரிசனமாகுது. ஒன்று வந்து சரி ஒன்று வந்து பலர் அவர்களுக்கு தாழ்ந்து போவாங்க, உயர்ந்து போவாங்க அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் அவங்க தரிசனம் வருது. ஸோ அதில் இந்த வசனம் வந்து வரும். ஸோ அப்போ வந்து ஒரு துயரத்தில் இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் அப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு 2 பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தப்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து தேவன் வந்து நமக்கு நம்ம பாவங்களுக்காக மரித்தார். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து தன்னோட தாய்க்கு லைக் அவங்களுக்கு அடுத்தது ஒரு நியூ லைஃப்பும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். இங்கே 2 விஷயம் நம்ம நோட் பண்ணலாம். ஒன்று வந்து தேவனோடு ஒப்புரவாகுதல், 2வது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகுதல். ஸோ தேவனோட ஒப்புரவாகுதல் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இயர்லி நம்ம கேட்குறதான். ஒருவர் ஒப்புரவாகுதல் என்னதுன்னா, இப்போது ஜீசஸ் சொன்னோடனே யோவான் அதை அக்செப்ட் பண்ணி மரியாதை ஏற்றுக்கிட்டதும், மரியாதை அதை அக்செப்ட் பண்ணி யோவானை ஏற்றுக்கிறது தான் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகுதல்.
ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து பூமிக்குரிய குடும்பம், ஆன்மீக குடும்பம், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃபு, உலக பிரகாரமான ஃபேமிலி. ஸோ இந்த உலக பிரகாரமான ஃபேமிலியில் வந்து இரத்தத்தால், அதாவது பிளட் ரிலேட்டடாக இருப்பாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி வந்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் வழிநடத்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதுவே மறுபடியும் இந்த உலக பிரகாரமான குடும்பம் என்னன்னா, ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு இடத்துக்கும் கட்டுப்பட்டுள்ள, அதாவது ஒரு ரொம்ப டெம்பரரியான ஃபேமிலி. அதுவே நம்ம ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி, அதாவது நம்ம சர்ச்சில் இருக்கலாம் இட்டர்னல் ஃபேமிலி, கர்த்தருக்குள்ளே நம்ம ஃபேமிலியாக இருக்கிறப்ப நித்தியமாகும். அதே போல் உலக பிரகாரம், அதாவது பூமிக்குரிய ஃபேமிலி வந்து பிறப்பினாலாவது, ஆன்மீக ஃபேமிலி அதாவது ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி வந்து சிலுவையால் உருவானது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது நான் வந்து இந்த வசனம் எனக்கு கொடுத்தோடனே நான் யோசிச்சு பார்த்தேன். நிறையா இயர்லி நம்ம கேட்குறோம், இதில் என்ன பெருசாக சொல்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் தனியாக வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அது இந்த வசனத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தப்போ எனக்கு சில கேள்விகள் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு நான் யோசிச்சு பார்த்தது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அது 2 பேர் நம்மளாம் சேர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து, நம்மை சுற்றியுள்ளவர்கள் வேதனையில் இருக்கப்ப நம்ம கவனிக்கிறோமா அப்படின்றது. ஸோ வந்து ஜீசஸ் வந்து கிராஸில் இருக்கார், அவருக்கும் வலி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர் மற்றவங்களை பற்றி நினச்சிருக்காருன்றது போல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு, லைக் நம்ம இருப்போம். இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள் சோகமாக இருக்கான்னா அவகிட்ட அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு கேட்கணுன்ற பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கல்லனை ரச்சித்தது போல், இப்போ மரியாளுக்காக பேசினது போல், நம்மளும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்குது, நமக்கு வாழ்க்கையிலையும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் டு நாட் ஹியர் அபவுட் அதர் பீப்புள், இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் சொல்லப்படுது, ஒவ்வொருவரும் தங்கள் காரியங்களை மட்டும் அல்ல பிறருடைய காரியங்களையும் கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய திங்ஸ்லேயே நம்ம கான்சென்ட்ரேட் ஆகாமல் நமக்கு சுற்றி உள்ளவங்க என்னென்ன காரியம் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள கவனித்து அதுக்கான அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் கொஷின், நம்ம வேதனை இருக்கும்போது பிறரை நேசிக்க தயாரா? ஸோ நம்ம கேட்குறதோட விட்டுடாமல் அவங்களுக்காக ஏதாவது நம்ம பண்ணுறோமா? அன்புனா வெறும் கேட்குறது மட்டும் இல்லை, இல்லையா? அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அதுவும் இருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது இதுலேயும் சொல்கிறாங்க. கலாத்தியர் 6:2 ஒருவரின் பாரங்களை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த கிறிஸ்துவோடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ தேர்டாக நம்ம திருச்சபையை ஒரு உண்மையான குடும்பமாக பார்க்கிறோமா? ஸோ நம்ம ஃபஸ்ட் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு வந்தோடனே சர்ச் வந்து நமக்கு ஒரு நியூ ஃபேமிலி ஆகிடுது, இல்லையா? ஸோ அதில் நம்ம வாரம் வரோம், அதோட போயிடுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக நம்ம சர்ச்சை நினச்சி ஒருத்தர் என்கொயர் பண்ணி ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறோமான்னு நான் கேட்டு பார்த்தேன். அதில் நான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சது நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். ஸோ எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 9 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இனி பரதேசிகளும் அந்நியரும் அல்ல, தேவனுடைய குடும்பத்தாராகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் வி என்டர் அதாவது கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் யாருமே யாரோ கிடையாது, இல்லையா? எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தால் இணைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த டுகெதர்னஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போது வந்து யோவான் வந்து மேரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லையா? ஸோ அவர் வந்து பாரமாக இருக்குமோ என்னமோன்னெலாம் யோசிக்கல. ஜீசஸ் சொன்னவொடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே போல் நம்ம கூட இப்போது யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருமே
கேட்டுட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து அவங்க அவங்க ஏதாவது ப்ராப்ளமில் இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம முயற்சியால் போடணும். வெறும் வார்த்தையால் நாவெல்லாம் மட்டுமல்ல, செயலிலும் சத்தியத்திலும் அன்பு கூறுவோம் என்று ஜான் சாப்டர் 3 verse 18 சொல்கிறாங்க. அதுபோல் நாவினால் நம்ம செய்யாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்காக ஜெபிச்சு, அவங்களுக்காக முடிஞ்சால் ஃபாஸ்டிங் கூட இருந்து அவங்களுக்கு துணையாக இருக்கணும். அடுத்தது வந்து அந்த இடத்துல லைக் இந்த க்ரூசிஃபிகேஷன் நடந்த இடத்துல நிறையா பேர் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ஜனக்கூட்டராக இருந்திருப்பாங்க. இப்போது மேரிக்கிட்டேயும் யோவான்கிட்டேயும் ஜீசஸ் வந்து சொல்கிறாருன்னா அவங்க கண்டிப்பாக அவருக்கு பக்கத்தில் தான் நின்றுருப்பாங்க. ஸோ இப்போ பீட்டர் வந்து மறுதளிச்சுட்டு போன மாதிரி இவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருந்திருக்கும்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் இருந்திருக்கும்ல. ஆனால் அவங்க வந்து முன்னாடி நின்னது வந்து அவங்களோட ஃபெய்த்தை காட்டுது இல்லையா? ஸோ அதே போல் கடினமாக இருக்கிற நேரத்தில் தேவனை விட்டு விலகி போகாமல் நம்ம தேவனை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டா நமக்கான காரியங்களில் தேவன் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு லைக் அவங்களுக்கு அடுத்தது என்ன ஆகும்னு மரியாளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க கடவுள் மேலே ஃபெய்த்தோடு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தேவன் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே போல் லூக்கா 9:23 வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை மறத்து தன் சிலுவையை நாள்தோறும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவும். அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தால் காட் நமக்கு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஃபெய்த்தோட கடவுளை வச்சுருக்கப்ப கடவுளே நமக்கு என்ன டெஸ்டினிட் ஆயிருக்குன்னு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் அதான் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்று இதிலேருந்து. ஸோ அன்புனா வெறும் விசாரிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம ஒரு பொறுப்பாக எடுத்து நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது தான் இதில் நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இதுதான் நான் சுருக்கமாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 5 காரியங்கள் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிறரிடம் இருந்து அவங்களுக்கு என்ன கவலையோ என்னமோ அதை நம்ம கவனிக்கணும். கவனித்து மட்டும் இல்லாமல் அவங்க இடத்துல நம்ம வந்து லைக் we are putting us in their shoes and see, அது மாதிரி எம்பத்தட்டிக்காக நம்ம அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அதே போல் நம்ம இணைத்தல். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒரு டுகெதராக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். அடுத்தது பொறுப்பெடுத்தல். ஸோ டுகெதராக ஃபேமிலியாக மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது உறுதியாக நிற்தல். என்ன கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல உறுதியாக நிற்கணும். ஸோ சிலுவை கிராஸ்ன்றது வெறும் க்ரூசிஃபிகேஷன், அதாவது இயேசுவின் மரணத்தை மட்டும் சொல்கிறதில்ல. ஸோ நம்ம அன்பாகல ஒருத்தர் எப்படி ஒருத்தருக்கு போகணுன்றதும் சொல்லுது. ஸோ தேவன் எனக்குள் வரும்போது நான் எவ்வளோ பொறுப்பாக மாறுறேன், நான் ஒருத்தருக்காக எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை நம்ம செய்கிறேன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த நாளில் சுவாமி, இந்த நாளில் நாங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாத்தையும் நடத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்க தேவன் நீர் எங்களுக்கு பலனை தாரும் ஏசப்பா. இங்கே ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது ஏசப்பா, ஒருத்தருக்கும் கஷ்டம் இருக்குது ஏசப்பா. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்போ தேவன் நீர் அதை எல்லாம் சரி பண்ணுறீங்க சுவாமி. அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஏசப்பா. எங்கள் எல்லாருக்கும் உள்ள அந்த வாஞ்சையை தாங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.